ஐயா முதல்ல எங்களுக்கு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க. பொண்ணு கேட்டு வைக்கும்போது எங்கிட்ட 300 ரூபாய் என் மகள் போட்டிருக்கேன், நீங்க 300 ரூபாயும் போடுங்கண்டாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, நாங்க 150 ரூபாயும் போடுறோம் அப்படின்னு பேசினோம். சரி இப்போதைக்கு நீங்க போடுங்க, போடுறத போடுங்க, அப்புறம் பின்னால பார்த்து கல்யாணம் முடிச்சு நிச்சயம் வச்சுட்டோம். நிச்சயம் வச்சுட்டு பின்னாடி அங்கிருந்து அவங்க சாந்தினி, உமாதேவி, சிங்கத்தமிழன், தேவராசு எல்லாமே வந்தாங்க. வீட்டுல அவங்களதான் அவங்க சொந்தம் தான், கூட பிறந்தவங்க. ரூபன் ராஜோட கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சியா எல்லாமே அக்காமாருங்க கேட்டாங்க. நான் இப்போதைக்கு என்கிட்ட வசதி இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 136 ரூபான்னு அந்த மாப்பிள்ளைக்கு போட்டுருக்கேன். பின்ன கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நான் போட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன செஞ்சாங்க, மறுபடியும் என்கிட்ட பேசி இந்த மாதிரி நீங்க செய்றீங்களா, மகளை கூப்பிட்டு போங்க, எந்த இது இங்க ஒன்றும் என்கிட்ட எதுவும் இல்லை, நீங்க கிளம்பிக்கே இருங்க, நாங்க வேற பொண்ணு ரெடியா பார்த்து வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. என்னையா அப்படி செய்றீங்க, பணம் தானே பெருசு, உங்களுக்கு மனுஷன் நியாயம் இல்லையா, மனுஷன் நேர்மை இல்லையான்னு கேட்டான். அதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு நேர்மை இல்லை, எங்களுக்கு பேசின பிறாரு எங்களுக்கு கொடுங்க பணங்க, அந்த நகையும் 50 நகையும் 10 லட்சம் கையில கொடுத்தா பேசுங்க, இல்லாட்டி நாங்க அடுத்த ரெடியா இருக்கு, நாங்க சம்பந்தமான எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, நான் கல்யாணம் முடிக்க போறோம்னு சொல்லி பிள்ளைய சித்திரவதை செஞ்சு அடிச்சு 1க்கு 3 தடவை அடிச்சு சாக வச்சு பேரூர்ல போய் இன்ஸ்பெக்டர் முன்னால இந்த பிள்ளை கூப்பிட்டு கேட்கறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, என் கணவரோட நான் வாழ்ந்துக்கிறேன். அந்த பிள்ளை அதுக்கு அவன் சொல்றேன், எங்களுக்கு அந்த சோழியில இப்ப அத்து விட்டு போங்க, உங்க நகையெல்லாம் இப்ப தர முடியாது, உங்க நகையில அடவு வச்சுட்டான், அடவு வச்சதுனால 6ஆம் தேதி உங்களுக்கு நகை தாரம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கு முன்ன இந்த பிள்ளை என்ன செஞ்சு, அவங்க வீட்டுல வாசுகி தேவின்ற ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை வாப்பா நம்ம வீட்டுக்கு போய் பேசி இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியல, யாரோ ரூபத்துல சொல்லி கூப்பிட்டு போய் இங்க கடையில கூப்பிட்டு போய் பேசி என்ன செஞ்சாங்களோ எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு 2 மணிக்கு நாங்க ஆண்டி வீட்டுல ஜோசியம் பார்த்துட்டு வாரோம், பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ என்ன போன் போற ரமேஷ்ன்றவர், இந்த மாதிரி உங்க பொண்ணு மருந்து ஏதாவது சாப்பிட்டு இங்கே இருக்கு அப்படின்னு. எப்படியா இருக்கு எனக்கே தெரியல, எப்படியா இருக்குண்டா எங்களுக்கு தெரியல, நாங்களும் தெரியல. நீதான் ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஏற்றி விடுற, வந்துட்டு அந்த பிள்ளையில பையில பணம், அந்த பிள்ளை கைப்பட எழுதி வச்ச லெட்டரு எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. நாங்க ஒரு ஆள் அங்கிருந்து மதுரையில இருந்து ஒரு ஆள் அனுப்பிவிட்டோம். போக முன்ன அவன் மகனை நிக்க விட்டு அவங்க பையோட இடத்துக்கு ஓடிவிட்டாங்க. கூட எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல. இன்ன வரைக்கும் போலீஸோ யாரோ எங்களை கவனிக்கல. நாங்க எல்லாம் லேடிஸ் இதுக்கு நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க எனக்கு போன் பண்ணாங்க. நான் எடுத்து பேசினோடனே என்னங்கம்மா நீங்க தான் கூப்பிட்டீங்க, பிரியதர்ஷன் தான் இருக்கு, வாக்குமூலம் வாங்க, வாக்குமூலம் வாங்குறதுல எங்களுக்கு இந்த சேஷன் இல்ல, அங்க போண்டா அந்த சேஷன் இந்த சேஷன் இதுல ஆளை கழிச்சு